இப்ப 1000 ரூபாய் வாங்கக்கூடிய மகளிருக்கு எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சோ அது எப்படி வருது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு எப்பவுமே 6 ரூபாய் கரண்ட் பில் வரும். இப்ப 8 ரூபாய் கரண்ட் பில் மாறிடுச்சு. அதுவும் எப்படின்னா காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த 8 ரூபாய். சோ 6 மணிக்கு மேல நீங்க 9 மணி வரைக்கும் வேலை செஞ்சீங்கன்னாலுமே 16 ரூபாய் கரண்ட் பில். 2 மாசத்துக்கு 18,000 நான் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கிறேன்னா இந்த மாசம் எனக்கு 54,000 ரூபாய் வரும். 12ல இருந்து 18% வரைக்கும் ஜிஎஸ்டி போயிருது. இப்ப நீங்க ஜிஎஸ்டியும் நான் 12% கட்டிட்டு இருக்கிறேன், கரண்ட் பில்லும் ஒரு 54,000 கட்டுறேன். சோ எனக்கு என்ன வருமானம் வரும், நான் எவ்வளவு அரசாங்கத்துக்கு கட்டுறது, எங்க கிட்ட இருந்து புடுங்கி எடுத்துட்டு போய் மகளிரை நீங்க காப்பாத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு நீங்க ஃப்ரீயா கொடுக்காம இருந்து 12% ஜிஎஸ்டிய பழையபடி 5% இல்ல 6% அந்த மாதிரி கொண்டுட்டு வந்து கரண்ட் பில்ல இவ்வளவு ஹை லெவல்ல ஏத்துறதுக்கு ஒரு 6ல இருந்து 8 கொண்டுட்டு வந்தீங்களா, அதோட விட்டுட்டு கம்மன் இருந்தீங்கன்னா நாங்களும் வாழ்வோம், அரசாங்கமும் வாழும், யாரும் சபிக்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தமா தூக்கி குருவி தலையில பனம்பழம் வைக்கிற மாதிரி வச்சு எவன் பொழைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க?